இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா, டேய், உங்க அப்பா பார்த்தா சத்தம் போட போறான்டா. நீ போ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அப்பா உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? என்னோட ரிப்போர்ட் கார்டுல ஒரு சின்ன சைன் மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா? எங்க குடு பார்க்கலாம். டேய், என்னடா நீ நல்லா படிக்கிற பையனாச்சே, என்னடா 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க? ஆமா தாத்தா, அந்த எக்ஸாம் அப்போ எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. எங்க அப்பா தான் உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், நீ எக்ஸாம் எழுதிதான் ஆகணும்னு என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு. ஃபீவர்ல என்னால ஒழுங்கா படிக்க முடியல, அதனாலதான் சரியா எக்ஸாம் எழுதல, அதான் ஃபெயில் ஆயிட்டேன் தாத்தா. இங்க பாருடா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம இப்படி கையெழுத்து வாங்குறதெல்லாம் தப்பு. இங்க பாத்தியா, பேரண்ட் சிக்னேச்சர்னு போட்டிருக்கு. அதனால நீ அவங்க கிட்ட தான் வாங்கணும். நல்லா பாருங்க தாத்தா, பேரண்ட் ஆர் கார்டியன் சிக்னேச்சர்னு போட்டிருக்கு. அதுக்கு நீங்க தான் என்னோட கார்டியன் ஆச்சே, நீங்களே கையெழுத்து போடுங்க. டேய், அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருந்தாதான் கார்டியன் கையெழுத்து போடணும். உனக்கு தான் உங்க அப்பா அம்மா வீட்லயே இருக்காங்களே, போ போ போய் அவங்க கிட்டே கையெழுத்து வாங்கிக்கோ. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணதான் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க. சரி விடுங்க, நீங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இத அப்பா கிட்ட எடுத்துட்டு போனா அவர் முதுகுலே 4 அடி தொப்பு தொப்புன்னு அடிப்பாரு, அத நான் வாங்கிக்கிறேன். டே 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 டே, இங்க வா, வாடா. என்னங்க சீதா, இவன் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். இத உங்க அப்பங்கிட்ட காட்டினா டொப்பு டொப்புன்னு அடிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால என்ன கையெழுத்து போட சொல்றான் சீதா. நான் என்ன பண்றது? போட்டு கொடுங்க. இங்க பாரு, இப்ப நான் இதுல கையெழுத்து போடுறேன். ஆனா அடுத்த முறை எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வாங்கணும், என்ன? பிராமிஸ் தாத்தா. வெரி குட். குடு. இந்த பாரு, சொன்ன மாதிரி மார்க் வாங்கணும், புரியுதா? சரி தாத்தா. ஐயோ, மாப்ள மாப்ள, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? ஏய், விடுங்க ஐயா. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என்ன தெரியாம எங்கிட்ட வந்து? ஏய், சொன்னா கேளுங்க. என்னடா என்னடா நீ ஏன் அப்படி பண்றீங்க? அப்பா விக்கிறீங்கப்பா. ஏய், அவன் என்ன அப்படி பண்ற? ஏய், ராஜா, அடிக்காதீங்க. எதுக்கு ஆச்சு? ஏய், காலையில உங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கடி. என்ன ஏதுன்னு கேட்டா ஏதோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல பித்தலாட்டம் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாரு. பாரு, நல்லா பாரு. ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாச்சானே எத்தனை வாட்டி கேட்டேன், குடுக்கலன்னு போய் சொல்லிட்டு இப்ப நீயே உங்க அப்பா கையெழுத்து போட்டுருக்க. அறிவு கட்டவளே, அவன் ஏன் கையெழுத்து போடுறத கூட பரவாயில்லடி. பாரு யார் கையெழுத்து போட்டுருக்கான்னு. போய் இந்த ஆளு கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. டேய், ஐயோ, இந்த பாரு, அவனா ஒன்னும் சைன் பண்ணி கேட்கல. நான் தான் அவன் மார்க் லிஸ்ட்டை வாங்கி பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதான் புள்ளே இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன ஆடு பகை குட்டி உறவா உங்களுக்கு? அப்படி என்ன இவன் மேல பாசம் உங்களுக்கு? கொஞ்சமாவது அறிவு இருக்கா மண்டையில? இவன் தான் சின்ன புள்ள, அறிவு இல்ல. இவருக்கு கூட அறிவு இல்ல. இவர் வேலையே இதாண்டி. இவனை கெடுத்து குட்டிச்சோராக்கி எனக்கு எதிராக திருப்பி விடணுங்கிறதா இவருடைய ஒரே எண்ணம். எப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. ஏதோ பேர மேல இருக்கிற பாசத்துல தெரியாம பண்ணிட்டேன். இந்த பாரு, இனிமே உன் பிள்ளை இருக்கிற பக்கமே வரமாட்டேன். என் மேல உள்ள கோபத்தை அந்த குழந்தை மேல காட்டாதடா. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன வளர்க்க தெரியாம வளர்த்ததுனாலதான் இப்படி தறிக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லுவீங்க? அதே மாதிரிதான் என் புள்ளையும் வரக்கூடாதுல்ல. நானும் என் புள்ளைய தறிக்கிட்ட மாதிரி வளர்க்க கூடாதுல்ல. இன்னைக்கு முழுக்க முட்டிக்கால் போட்டாரு, அப்பதான் உனக்கு அறிவு வரும்.
அப்பா வேணாப்பா ப்ளீஸ்ப்பா. அண்ணா என்னண்ணே பண்ற? ரவி ரவி அண்ணா வேணாம் ரவி, சொல்லிட்டேன். அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிறதெல்லாம் அது வேற விஷயம், இது வேற. இதுல தலையிடாம இருறா. அதுக்காக அவனை அப்படி அடிப்பியா? உன் வேலையை பாருடா. ஏய் ஏய், வீட்ல இருக்கிற சின்ன குழந்தை தான் கிடைச்சானா? இந்த பார், அவன் என் தம்பிங்கிறதுனால தான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். உனக்கு அந்த தகுதி கூட கிடையாது. வாயை மூடிட்டு பேசாம போயிடு. போய் வேலையை பாரு. ஏய், உனக்கு எல்லாம் மரியாதை இல்ல, போடா. நான் மேல கை வைக்கிற. ரொம்ப வலிக்குதாடா. என்னடி பண்ணிட்டு இருக்க? போடி அந்த பக்கம். நீ எதுக்கு அவராண்ட பேசிட்டு மாப்பிள்ள இவங்க செஞ்ச தப்புக்கு என் பேர் என்ன செய்யுமா? அவங்கள முட்டி போட சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. பச்சை புள்ள பாவம் என்ன செய்யும்? விட்டுருங்க மாப்பிள்ள. தப்பு செஞ்சது அவங்க, தண்டனை அனுபவிக்கிறது என் பேரனா? இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நாள் பூரா அவன் இப்படியே இருக்கட்டும். அப்பதான் இவனுக்கும் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் அறிவு வரும். டேய் விஜய், யோ, விடியா அவனை. இந்த கோட்டை தண்ணி வரக்கூடாது பெருசா சட்டமெல்லாம் போட்ட. இப்ப நீயே வந்தா என்ன அர்த்தம்? போய் அந்த பக்கம். அண்ணா என்னண்ணே பண்ணிட்டு? டேய், விடுடா. சும்மா டேய், உன் பிள்ளைய நீ அடிப்ப என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றியே, அதே மாதிரி நானே என் பிள்ளைய அடிக்கட்டுமா? போய் மிதிக்கட்டுமா? உன்னை அடிச்சு வலுக்கட்டுமா? இப்படி தண்டத்துக்கு வளர்ந்து நிக்கிறியாடா? முட்டா பையல, முட்டா பையல. டேய், நீ எப்படி நாசமா போடா? அவன் என் பேரன்டா. இந்த பார், என் பேரன் மேல கை வைக்கிறத பார்த்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், பாத்தியாடா? பாத்தியா? என்னென்ன பேச்சு, தேவையில்லாத பேச்சு. இதெல்லாம் நான் வாங்கணுமா? ஒரு போன் தான், ஒரே ஒரு போன் தான். ஜீப்ல வந்து அடிச்சு தூக்கி கொண்டு போயிருவாங்க, புரியுதா? என்ன நடறீங்களா? பார்க்கலாமா? என்னடா என்னடா பண்ணுவ? கேளுங்க. என்னடா பண்ணுவ? ஏய், வாடா. என்னடா ரொம்ப துள்ளிட்டு இருக்க? ஏய், இவன் அவ்வளவுதான். என்னடா பண்ணல? என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய், இவனா நீ? ஐயோ, ஐயோ, விஜய். விஜய், 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 என்னாச்சு மாப்பிள்ள? என்னாச்சு பாருங்க. விஜய் விஜய். தண்ணி கொண்டு வாடா. டேய், பாரு, டேய், சீக்கிரம், சீக்கிரம். தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம், சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. தண்ணி தெளி. ஏய், விஜய், ஐயோ, ஏய், விஜய். என்னடா? ஏய், கடந்து வந்து பாருடா. ஏய், என்னாச்சு? ஏய், ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. விஜய். போடி. சீக்கிரம். சீக்கிரம் கொண்டு போங்க. ஐயோ மனுஷனா நீ? மனுஷனா நீ எல்லாம்? இங்க பாருங்க, என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட தள்ளி நிக்கணும், சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்ககிட்ட ஏதாவது பேசுறத பார்த்தேன், பெத்த அப்பனை கூட பார்க்க மாட்டோம். மரியாதை கட்டணும்.